ஹாய், என் பேரு சிவகாமி. நான் யோகா ஜாயின் பண்ணி 1 1/2 இயர் ஆகுது. எனக்கு இங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து நெறையா வந்திருக்கு. லைஃப்லயுமே நெறையா வந்திருக்கு. ப்ளஸ் யோகா கிளாஸ்லயுமே நெறையா சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆ பாடியில பாடியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா, நான் யோகா கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாஸ் 68. பட் இப்போ வந்து என்னன்னா 62 இருக்கேன் நானு. ஸோ அதுவே எனக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் தான். டயட்லாம் வந்து நான் வந்து கன்டினியூஸா வந்து அக்ரெசிவா வந்து நான் ஃபாலோ பண்ணல. பட் அந்த எப்பப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல வந்து நான் டயட் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் தான். எனக்கு மெயினா வந்து ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து ஆக்டிவா இருப்பேன். சைல்டுஹுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா ஊர்ல இருக்கிறதுனால நெறையா விளையாடுவோம். ப்ளஸ் வந்து ரொம்ப விளையாடுவோம். ஆக்டிவா இருப்பேன் நானு. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் 2 பசங்க வந்ததுக்கப்புறம் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம்ல குட்டி குட்டி பசங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இடையில வந்து யூடியூப் பார்த்து யோகா பண்ணுவேன். வீட்ல இருக்கிறப்ப, டைம் கிடைக்கிறப்ப. அதுக்கப்புறம் வாக்கிங் போவேன், ஜிம் போவேன். எல்லாமே பண்ணுவேன். ஆனா விட்டுருவேன் நானு. ஃபாலோ பண்றதில்ல. ஒரு 6 மந்த் பண்ணுவேன். ஆனா ஃபாலோ பண்றதில்ல. இப்படிதான் எனக்கு போய்க்கிட்டு இருந்தது. எப்ப என் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து வேற எங்கேயாவது போடலாம். ஜும்பா போலாம், அது போலாம், இது போலாம் எல்லாமே சொன்னாங்க. பட் ஓகே. ஆனா யோகா மாதிரி வராது. எந்த கிளாஸுமே இப்பவும் நான் சொல்லுவேன். நீங்க ஜும்பா போங்க, ஜிம்க்கு போங்க. எந்த இதுக்குமே போங்க. ஆனா யோகா மாதிரி எந்த கிளாஸும் உங்களுக்கு வந்து வராது. ஏன்னா மைண்டும் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். ப்ளஸ் வந்து உடம்புக்கும் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டா ப்ளஸ் வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து யோகா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லா இருக்கு. ஒர்க் அவுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.